தன்னோட ஒரே மகன் ஒரு ஊமை இளவரசியை கல்யாணம் பண்ணதை நினைச்சு கோபத்துல இருந்த இசபெல் தனக்குள்ள ஒரு திட்டம் போட்டு அந்த ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள போனாங்க. அந்த தேசத்து மக்களாலேயே சபிக்கப்பட்ட காடுன்னு சொல்லப்படுற அந்த மர்மமான காட்டு வழியா யாருமே போக மாட்டாங்க. அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மோசமான சூனியக்காரிய பத்தி தெரிஞ்சே இந்த வழியா போகிறதுக்கு கூட அந்த ஊர் மக்கள் பயப்படுவாங்க. ஆனா ராணி இசபெலுக்கு தன்னோட மகனையும் கிறிஸ்டலாவையும் பிரிக்கிறதுக்கு அந்த சூனியக்காரியோட உதவி தேவைப்பட்டுச்சு. அந்த பயங்கரமான காட்டுக்குள்ள இருந்த சூனியக்காரி முன்னாடி போய் நின்ன இசபெல், எப்படியாச்சும் என் மகனையும் அந்த ஊமை இளவரசியையும் பிரிச்சிருங்க. அப்படி ஒரு இளவரசி இந்த தேசத்துக்குள்ள வந்ததையே என்னோட மகனும் இந்த ஊர் மக்களும் மறந்துடணும் அப்படின்னு தன்னோட ஆசையை கேட்டு வைர நகைகளையும் தங்கங்களையும் கொடுக்க அத சந்தோஷத்தோட வாங்கிக்கிட்ட அந்த சூனியக்காரி அடுத்த நாள் ராத்திரி தோட்டத்தில இருந்த இளவரசி கிறிஸ்டலாவ அவ கடத்திட்டு அந்த காட்டுக்குள்ள போய் மறைஞ்சு போக இளவரசர் அலெக்ஸுக்கும் சரி அந்த தேசத்து மக்களுக்கும் சரி கிறிஸ்டலா பத்தின நினைவுகள் மொத்தமும் மறைஞ்சு போயிருச்சு. ஃபுல் வீடியோ சேனல் இருக்கு, மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.